நாளை மறுநாள் நடைபெறுகின்ற 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாய்காவுடைய பிரிகேட் பிரிவினர் இன்றைக்கு கோலாலம்பூரின் முக்கியமான பகுதிகளில் மோட்டார் சைக்கிள் வாகனம் ஓட்டிகளோடு ஒரு சுற்று பயணம் மேற்கொண்டு அதன் வாயிலாக மாநிலம் தழுவிய அளவில் சுதந்திர உணர்வினை வெளிக்காட்டக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள். தமன் மலூரியில் தொடங்கி ஜலான்பூடு, பிரிக்ஃபீல்ட்ஸ், லிட்டில் இந்தியா அப்படி பல இடங்களுக்கு சென்று இறுதியாக இப்பொழுது இந்த மோட்டர்கேட் எனப்படுகின்ற மோட்டார் வாகனம் தலைநகர் லிட்டில் இந்தியா வந்து அடைந்திருக்கின்றது. இன்றைக்கு நாடு முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் அல்லது நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்கின்ற ஒரு விஷயம் பகடி வதை. அதாவது சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் நேரடியாகவும் அதே பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் இப்படி பல இடங்களில் இளைஞர்கள் குறிப்பாக மகளிர் இது போன்ற பகுதி வதைக்கு ஆட்பட்டு தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. இதை குறைப்பதற்கு நாடு முழுவதும் இருந்து பல்வேறு நிலைகளில் கண்டன குரல்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. அரசாங்கமும் இது குறித்து பல்வேறு விதமான நடவடிக்கையை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் மாய்காவுடைய பிரிகேட் பிரிவும் தன்னுடைய பங்காக இன்றைக்கு ஹாட்லைன், அதாவது பல இடங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் யாரிடம் புகார் கொடுப்பது என்பது தெரியாமல் இருக்கின்றார்கள். அந்த குறையை நீக்குவதற்கு மாய்காவின் புத்ரா பிரிவினர் திரு என்று தலைமையில் இன்றைக்கு ஒரு புதிய ஹாட்லைன் எண்களை அறிவித்திருக்கின்றார்கள். இனி பாதிப்படைகின்றவர்களுக்கு உங்களுக்கு அரசாங்க இலாக்காக்களுக்கு செல்வதற்குரிய வாய்ப்போ அல்லது அனுபவம் இல்லாமல் இருந்து அல்லது அதற்குரிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தால் இந்த இன்னொரு தொடர்பு கொண்டு புகார் அளித்தார். உடனடியாக புத்ரா பிரிவினர் அதை சம்பந்தப்பட்ட அரசு இலாக்காக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள். எண் 017-909-0997 இந்த எண்ணுக்கு புகார் பண்ணால் உடனடியாக அவர்கள் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வார்கள்.